மீன் ஃப்ரண்ட் கேமராலே இவ்வளோ குவாலிட்டியாக நல்லா தெரியுது நைட் டைமில். அதே 4K 60 தான் எடுக்கிறேன், ஸ்ட்ரீட் லைட்ஸு. நான் எந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறேன்னா இதுதான் ரியல் டைம் ரிவ்யூ. ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் வாட்சிங் பைலட். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சாம்சங் S23 அல்ட்ராவோட நைட் வீடியோகிராஃபி அண்ட் நைட் ஃபோட்டோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்டு ஐ ஹோப் எல்லோரும் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு தான் இது வீடியோ வந்து பார்க்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் தான் நான் வந்து நம்மளோட கேமராவை என் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டே டைமில் வீடியோ எப்படி இருக்குது, ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி Android 14 ஒரு புது அப்டேட் வந்திருக்கு நம்ம கேமராஸில். அது சின்ன அப்டேட் தான், இருந்தாலும் அது டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் ரிசல்ட்ஸில் கொண்டு வரும். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அண்ட் கார்லலாம் போகும்போதெல்லாம் எடுத்திருக்கேன். ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மற்ற ரிவ்யூஸ் மாதிரிலாம் எதுவும் எடுக்கல. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம Android 14 ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 மெகா பிக்சல் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3 மட்டும்தான் இருக்கும். இதில் மட்டும்தான் நீங்கள் 200 மெகா பிக்சல் ஃபோட்டோ கிளிக் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து Android 14 நீங்கள் டிஃபால்ட்டாகவே 200 மெகா பிக்சல் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோவில் கூட எடுக்கலாம். அண்டு யூடியூப் எடுக்கிறதுக்கும் அப்புறமா ஃபோன் எப்படி வேர்ட்டிக்கலாக கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு 19 அதுக்கும் எடுத்துக்கலாம். சரிங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட் இது தான். இப்போ 200 மெகா பிக்சலில் இந்த ரேஷியோவில் எடுக்கிறேன். இப்போ 200 மெகா பிக்சல் எடுத்த ஃபோட்டோ தான் இது. இப்போ வந்து கீழே ப்ராசஸ் ஆகிட்டுருக்குங்களா, ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் மேலே ஸ்வைப் பண்ணேன்னா 150 மெகா பிக்சலில் டிஃபால்ட்டாக எடுக்குது, புரியுதுங்களா. இதில் என்ன ஒன்று மைனஸ் பாயிண்ட்னா, பேக் போயிடுறேன். உங்களால் ஜூம் பண்ணுறது வந்து இதே ஒரே லென்ஸில் ஜூம் ஆகும், உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகாது லென்ஸு, தெரியுதுங்களா. அதில் மட்டும்தான் குவாலிட்டி லைட்டாக இதுவாகுது, தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு. இதே நீங்கள் 12 மெகா பிக்சல் எடுத்திங்கன்னா உங்களால் 10x வரைக்கும் போக முடியும், 3x 2x 1x அண்ட் அல்ட்ரா வைட் வரைக்கும் ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். மற்றபடி நீங்கள் ஸ்டில் ஷாட் எடுக்க போகிறீங்க, ஒரே பர்சன் எடுக்க போகிறீங்கன்னா இதில் ரொம்ப நல்லா வரும். இப்போ நான் திருப்பி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். $150 124 மெகா பிக்சல் எடுக்குது ஃபுல் ஸ்க்ரீன் ரேஷியோவில். 200 மெகா பிக்சல்லே இருக்கட்டும். டிஃபால்ட் மோட் இதுதான், டிஃபால்ட் மோட். இதில் எடுத்திங்கன்னா 200 மெகா பிக்சலில் வரும். கீழே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ப்ராசஸ் ஆகிடுச்சு. 200 மெகா பிக்சல், இது 40 MB கிட்ட வருது. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம Android 14 ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னோட பழைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் தான். பட் அது 4:3 மட்டும்தான் எடுக்க முடியாது, அதுக்கு மேலே ரேஷியோ மாற்ற முடியாது. மோஸ்ட்லி எல்லா ஃபோன்லேயும் அப்படி தான். பட் Android 14 அதை வந்து இப்போ iPhone 15 பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே 24 மெகா பிக்சல் எடுக்கிறதுனால மேபி அந்த அப்டேட் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் 50 மெகா பிக்சல் எடுத்துக்கலாம், டிஃபால்ட்டாகவே 200லையும் எடுத்துக்கலாம். என்ன ஒன்றுனா நீங்கள் லென்ஸ் ஸ்விட்ச் பண்ண முடியாது, ஒரே லென்ஸில் தான் எடுக்க முடியும். அதில் நீங்கள் ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெட்டரான ஒரு பெஸ்ட்டான அப்டேட்டாக நான் வந்து பார்க்குறேன். அதனால தான் இந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் நைட் வீடியோகிராஃபி பற்றி தான். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியல, உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. இதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஸ்டார்ஸே கிடைக்கல, ஸ்டார்ஸ் இருக்கணும், கொஞ்சம் இருட்டாக இருந்தால் தான் அதை எடுக்க முடியும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க. இதே பேக்ரவுண்ட் தான் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நான் டேயில் எப்படி ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுலாம் காட்டியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் இதே இடத்துல தான் காட்டியிருப்பேன். அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். ப்ளஸ் நான் கார் எடுத்துகிட்டு வெளியே போயிருந்தேன். வெளியில் போயிட்டு, ஏன்னா மற்ற ரிவ்யூலாம் பார்த்தீங்கன்னா ரூம்லேயே இதே இடத்துல வைக்கிறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் காரில் போகும்போது சம்டைம்ஸ் இல்லை பஸ்ஸில் போகும்போது எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் ஜூம் அவுட் பண்ணி ஜூம் இன் பண்ணி 10x 3x நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெகுலராக ரிவ்யூ மற்றவங்க போடுற மாதிரிலாம் நான் போடல. ஒரு டே டு டே லைஃப்பில் ஒருத்தன் ஃபோன் எடுத்தானா கேமரா எப்படி யூஸ் பண்ணுவான்னு சொல்கிற மாதிரி தான் நான் ரிவ்யூ போட்டுக்கிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நான் புது ஃபோன் வாங்கிறதுக்கான ரீசன் இதுவும் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் லைன் வந்திருக்கும் டிஸ்பிளேயில். பட் இவ்வளோ விசிபிளாக இருக்கான்னு தெரில. அண்டு பேக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு. ப்ளஸ் இது ஓப்பன் ஆகும், இருக்குதுங்களா, நம்ம ஃபோல்டு 5 மாதிரி ஓப்பன் ஆகும். பேனல் கைண்டிக்கிச்சு. இது எனக்கு என்ன இது ஆக்சிடெண்ட் அப்போது அது உடஞ்சிருக்கும் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட்டு
ப்ளஸ் வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா வெறும் 1 hour தான் வருது. இப்போ ஒரு ஃபோன் வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபுல் சார்ஜ் போட்டு அட்லீஸ்ட் 4 to 5 hours வரணும். பட் இந்த வெறும் 1 hour தான் வருது. அதுவும் கொதிக்குது. இது எக்ஸினோஸ் 990 ப்ராசஸரு. எக்ஸினோஸ்னால ஹீட் ஆகும், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சாம்சங் யூசர்ஸ்க்கு. பட் இப்போ வரைக்கும் ஃபோன் வந்து கண்டிஷன் வந்து எங்கேயும் விழலை. பட் இது எனக்கு டவுட் என்னென்னா ஆக்சிடென்ட் அப்போ தான்ட்டு. பட் இம்பேக்ட் இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது இம்பேக்ட்டு. அது பேனலில் பிரேக் ஆகிருக்கு. பட் இப்போ வரைக்கும் ஃபோன் வந்து செம்மையாக இருக்கும். ஆனால் என்னென்னா யூஸ் பண்ணும்போது தான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இந்த க்ரீன் லைன் தெரிதா? க்ரீன் லைனே வீடியோவில் தெரியவே மாட்டேங்குது. லைட்டாக தான் தெரியுது. பட் நேரில் பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் பயங்கரமாக இருக்கும். மற்றபடி ஃபோனோட ஒர்க்கிங் கண்டிஷன் செம்மையாக இருக்குது. இப்போ என்னோடய ஆஃபீஸ் யூஸ்க்காக இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? பட் கிராக் ஆகிருக்கு. இதுவும் ஒரு ரீசன் நான் ஃபோன் மாற்றினதுக்கு. இது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு எடுக்கிறேன் நான் இந்த வீடியோவை, ஈவினிங். இதுக்கப்புறமா நைட் ஒரு 10 மணிக்கு வீடியோ எடுத்து பார்க்கலாம். இப்போ 6 மணினால கொஞ்சம் வானம் வெளிச்சமாக இருக்குது. பட் அந்த அளவுக்கு வெளிச்சம் இல்லை. எக்ஸாக்டாக வீடியோவில் எப்படி தெரியுதோ அந்த அளவுக்கு தான் வெளிச்சம் இருக்குது. நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த இடம் தான் நான் வந்து ஃபோட்டோஸ்க்கும் வீடியோ சாம்பிளும் எடுத்து போட்டிருப்பேன். ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்களா எப்படி தெரியுதுன்ட்டு. நைட் வந்து திருப்பி வந்து எடுக்கலாம். ஸ்ட்ரீட் பார்த்துக்கோங்க. நான் ஏன் மொட்டை மாடிக்கு வந்தேன்னா மொட்டை மாடியில் கொஞ்சம் இருட்டு அதிகமாக இருக்கும், வெளிச்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான். இதே 4K 60 தான். 6 மணிக்கு எடுக்கிறேன், வெளிச்சம் பார்த்துக்கோங்க. நைட்டு 10 மணிக்கு திருப்பி வருவோம். நைட்டில் வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் இது சாம்பிள் எடுக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸ் வந்து நைட்டில் ஒரு மாதிரி ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலாக. பட் இதில் நல்லா தெரியுது. இது நைட் டைமில் எடுக்கிறது. நம்ம காருக்குள்ளே 3x வச்சு எடுக்கணும். இது 1x. கார் ஃபுல்லாக டிண்டட் தான், இருந்தாலும் அந்த வெளியில் இருக்கிற வெளிச்சத்து மூலிமா இப்போ அந்த போர்டு ஜூம் பண்ணுவோம் 3xல. லைட் ஃப்ளிக்கர் ஆகுது பார்த்தீங்கன்னா கேமரானால, அந்த லைட்னால அந்த லைட்டே ஃப்ளிக்கர் தான் ஆகுது. அப்புறம் விண்ட்ஷீல்டு ரொம்ப அழுக்காகுது, அதனால் குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் உள்ளே அப்படியே ஜூம் பண்ணி 3xல வைப்போம். ஓகே ஓகே, சின்ன சின்ன லெட்டர்ஸ் கூட தெரியுது மோஸ்ட்லி. அது பார்க்கிங் லைட் போட்டிருக்கு, ஸோ அதனால் ஓகே ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராலே பார்த்தீங்கன்னா 60 frames per second 4Kல தான் எடுத்துகிட்ருக்கேன். வெளியில் இருக்கிற அந்த விண்ட்ஷீல்டு மூலிமா பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ ரோட்டில் வச்சுருக்கேன், அந்த வெளிச்சத்தில் தான் அந்த வீடியோ ஷூட் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ அவ்வளோவா தெரியாது. அப்படியே நான் காரில் இருக்கிற லைட் ஆன் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு டிராஸ்டிக்கான டிஃப்ரென்ஸ் தெரியும். ஐ மீன் ஃப்ரண்ட் கேமராலே இவ்வளோ குவாலிட்டியாக நல்லா தெரியுது நைட் டைமில். நான் நினச்சேன் அவ்வளோ ஃப்ரண்ட் கேமரா அவ்வளோ ஈஸி நல்லா வராதுன்னு ஒரே டவுட்டில் இருந்தேன். பட் பரவாயில்ல, யூஸபிள் நைட்டில். இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகிறாங்க தெரில. சப்போஸ் யாருக்குன்னா வீடியோ கால் பேச போகிறீங்கன்னா இந்த மாதிரி லைட்டை போட்டு ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? பேக் கேமரா பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இது 10xல எடுக்கிற வீடியோ. விண்ட்ஷீல்டு கொஞ்சம் அழுக்காகிறதுனால, கொஞ்சம் ரொம்ப அழுக்காகிறதுனால அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுது. மற்றபடி 10xல இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் 3x அண்ட் 1x. நான் ஏன் அந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கிறேன்னா இதுதான் ரியல் டைம் ரிவ்யூ. சும்மா ஃபோனை கம்பெனிலேருந்து வாங்கிட்டு ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற பார்க்கில் போய் வீடியோ எடுத்துகிட்டு ஃபோன் சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ இந்த மாதிரி நம்ம காரில் போகும்போது திடீர்னு எதனா ஒரு விஷயத்தை பார்ப்போம், டப்புன்னு வீடியோ எடுப்போம்.
இந்த லென்ஸ் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா என்னோட லென்ஸ் கேப் போட்டிருக்கனால மோஸ்ட்லி வருது. ஸோ இந்த மாதிரி வராது சரிங்களா. ஸோ கேமரா அதில் நல்லா தான் இருக்கும். இதில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த மூணு சூப்பர் மார்க்கெட்டை ஜூம் பண்ணி எடுத்துருப்பேன் நான். ஸோ அதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். அண்ட் அந்த கடையில் என்ன இருக்குதுன்னு கூட ஓகே தெரியுது. நாட் பேட். இது விண்ட்ஷீல்டு கொஞ்சம் அழுக்காகிறதுனால, இல்லைனா கொஞ்சம் கிளியராகவே தெரியும் 10x பெரிஸ்கோப்பில். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இன்டோரில் எடுக்கிறேன். நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற லைட் வச்சு தான். அண்ட் மைக்கு தான் அட்டாச் பண்ணல. இப்போ எடுத்த எல்லா வீடியோமே பார்த்தீங்கன்னா நான் வந்து மைக் இல்லாமல் தான் நம்ம ஃபோன் மைக் வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இன்டோரில் 4K 60 ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறது. இதோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம ரேர் கேமரா ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி கேமரா ஸ்விட்ச் பண்ணிவிட்டு இதுவும் 4K 60 தான் இன்டோர் லைட்டிங்கில் எடுக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சுற்றுறேன். மூஞ்சி வெளிச்சத்துலேருந்து எப்படி மாறுதா, எப்படி கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாய்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க இன்டோர் லைட்டிங்கில். சரிங்களா. அண்ட் ஆடியோ ஆல்சோ ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன், மைக்கில் அதை அட்டாச் பண்ணாமல். ஸோ அப்பப்போ இறங்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபோன் மைக்கில் எடுத்தால் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு தான் இது ரெக்கார்ட் பண்ணுறேன். மைக்கில் அட்டாச் பண்ணிட்டோன்னா ஃபோனோட மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான். சரிங்களா. ஓகேங்க. இப்போ நைட் ஃபோட்டோ செக்ஷனுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். நைட் ஃபோட்டோகிராஃபி செக்ஷன் வந்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் எடுத்திருக்கேன். இது 1xல் எடுத்திருக்கேன். இது 3x, இது 10x. இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அதே மாதிரி எடுக்கலாம். இது அல்ட்ரா வைட். இது பார்த்தீங்கன்னா 1x, இது 3x, அப்புறம் இது 10x. இப்போ நார்மல் ஃபோட்டோ எடுக்கலாம். நைட் ஃபோட்டோகிராஃபி வேணாம். இதான் நார்மல் ஃபோட்டோ. இப்போ இந்த ஃபோட்டோவை நைட் ஃபோட்டோகிராஃபி எடுத்தால் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்சஸ். இது வந்து பிச் டார்க்கில் எடுத்தது, டார்க் ஃபேண்டசி சாக்லேட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல எடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா 200 மெகா பிக்சலில் எடுத்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். இது அப்புறம் இதுவும் 200 மெகா பிக்சல் ஃபோட்டோ தான். அப்புறம் கார் இன்டோரில் வந்து எடுத்திருக்கேன் பேக் கேமராவில். இது அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த டார்க் மோடு, நைட் மோடு. இது வந்து பின்னாடி கேமராவில் எடுத்த நைட் மோடு. இது பார்த்திங்கன்னா நைட்டில் எடுக்கிறேன் 4K 60ல். வீடு வெளிச்சமாக இருக்கா, எவ்வளோ வெளிச்சமாக தருது பார்த்தீங்களா. இந்த இடம் தான் நான் மார்னிங் போட்டிருப்பேன். யாருன்னா என்னை பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நைட்டில் நான் வெளிச்சத்தில் கூட போய் நின்றுருக்கலாம். பட் மொட்டை மாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ அங்கேருந்து எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். அதே 4K 60ல் தான் எடுக்கிறேன் ஸ்ட்ரீட் லைட்ஸு. கைஸ் இப்போ நம்ம 3 ஷாட் எடுக்கலாம். இது 1x, இது 2x, இது 3x, இது நம்ம 10x, அப்புறம் 30x போனாவே கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் 30xலேயே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இப்போ 100x எல்லாம் போக தேவையில்லை. நம்ம டைரெக்டாக நடுவில் எடுக்கலாம். 80ல் சம்திங் எடுத்து பார்க்கலாம். 100x பண்ணிங்கன்னா ஓவராக பெருசாக தெரியும். ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இதில் எடுப்போம் 86. ஓகே, இதிலே நல்லா இருக்குது. 100x போனீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஃபில் ஆகிடும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். guys, ஐ ஹோப் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வீடியோவை. அண்டு யாரெல்லாம் வந்துட்டு இந்த ஃபோனை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்ஃபர்மேஷனுக்காக பார்க்குறவங்களும் யாருன்னா இதை பற்றி இந்த ஃபோனில் இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ப்ளஸ் இந்த வீடியோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அண்டு ஃபோட்டோகிராஃபியில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னால இந்த ஃபோன் வாங்கினேன். அண்டு யாருன்னா வந்து சும்மா சீனுக்காக நான் வாங்குகிறேன், பந்தா காட்டணும்னு வாங்குறேன்னா நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஈவன் ஐஃபோன். ஏன்னா அதை பற்றி தெரிஞ்சு அதை வந்து நான் ஃபுல் பொட்டென்ஷியலோடு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம். பட் சும்மா நான் சீனுக்காக தான் வாங்க போகிறேன்னா அபோவ் 1 lakh வாங்குறது பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் இது யூஸ் பண்ணுவேன், இந்த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸில் யூஸ் பண்ணுவேன். இதில் நான் ப்ரோ வீடியோ எடுக்க போகிறேன், இல்லை ப்ரோ நிறைய வீடியோஸ்லாம் எடுப்பேன், ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். ஸோ எனக்கு அந்த யூட்டிலிட்டி நிறைய இருக்குது. ப்ளஸ் வந்து நான் யூடியூப் டெவலப் ஆக எனக்கு ரெவன்யூவில் மொத்த ரிட்டர்னோட இப்போதைக்கு எனக்கு வந்து மானிட்டைஸ் கூட ஆகல சேனல். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணி என் சேனலுக்கு கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அண்டு உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்டு டே டைம் எதுவுமே போடலையான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவும் பார்த்துட்டு வந்து இது பாருங்கள். இல்லைன்னா இது பார்த்துட்டு கூட அது போய் பாருங்கள். அதை பற்றி ஒன்றும் இல்லை. அண்ட் ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ அண்ட் லைக் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் நிறைய வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.
அண்டு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். திஸ் இஸ் ஃபார் மை ரெகுலர் ஃபாலோவர்ஸ். புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அது இன்னும் ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது. எனக்கு ஆக்சிடென்ட்டாக விபத்தாகி விழுந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது. அண்ட் என் வீடியோ ஃபுல்லாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், சேனல் ஃபுல்லாக. சரிங்களா? பை காய்ஸ், டேக் கேர். My life is in this town and I